Assalamualaikum. I am Faumia from FFisher. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான். ஆனா வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இது வந்து கேமரூன் ஐலாண்டில் இருக்கிற தேர்ட் டே தான். நேற்று நைட்டே வந்து கொஞ்சம் பசாமலத்தில் வந்து பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறோம். ஏன்னா வந்து கார்லேயே வச்சுருந்தோன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ளே வாடிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க பாருங்கள். இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப zucchini அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த செடி எல்லாமே நான் வந்து காமிச்சிட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த zucchini மாதிரி தெரியுதுன்ட்டு. ஆனால் அப்போதைக்கு என்னால் கன்ஃபார்மாக தெரியல எனக்கு. அப்புறம் இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்குறப்ப வந்து zucchini அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் ஃபுல்லாக zucchini எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி கையிலேயே அவங்க வச்சுருக்கிறது நல்லாவே கிளியராக சூப்பராக தெரியுது பாருங்கள். காலையிலேயே ரூமில் இருந்தே இவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்துட்ருக்குறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து செடியிலேருந்து ஒரு சின்ன காயோ பழமோ ஏதோ பறிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது வந்து வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அந்த மாதிரி வந்து கார்டனிங்கில் வந்து பிளான்ட்ஸ்லாம் வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே பழைய வீடியோலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த zucchiniலாம் வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல வந்து வளருமா என்னன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரியான இடங்கிறதுனால. நம்ம தங்கியிருக்கிற இந்த வீட்டிலேருந்தே இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் நிறையா சொல்லிட்டேன். இந்த ரூம் பற்றி இந்த வீடை பற்றி எல்லாமே வந்து நல்லா சூப்பராக சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். என்ன இந்த வியூ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடம் வந்து பிளானில் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஜாமாக இருக்கிறதுனால எங்கெங்கே இன்றைக்கி போக முடியும்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் இப்போதைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மோட பேர் வந்து பிக் ரெட் ஸ்ட்ராபெரி ஃபார்ம். அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து நிற்க வச்சுருக்குறாங்க. அது ஃபுல்லாகவே வந்து கார்பெட் புல் மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி புல் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கார்லேயே நம்ம வந்து கடைசி வரைக்கும் போகலாம். நடந்து போகணும் அப்படின்னு இல்லை. காரில் போயிட்டு அங்கே ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளே வந்து ஸ்ட்ராபெரி பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ரைஸ் கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டும் வர மாதிரி இருக்குது. இங்கே வந்து நிறைய ஸ்ட்ராபெரி வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் சில இடம் மட்டும்தான் வந்து நம்ம சொந்தமாக பறிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லேயே வந்து நிறைய பூச்செடிலாம் வந்து கூட வச்சுருக்குறாங்க. நிறையா மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம். ஒன்றும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி என்னென்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கே தெரியல. ஏன்னா நேற்று நைட் வந்து பசார் மாலத்தில் வந்து கொஞ்சம் பூச்செடிலாம் வாங்கியிருந்தேன். அதாவது ரோஸ் இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தேன். அதையும் காலையில் காமிச்சிருந்தேன்ல. ஆனால் இன்றைக்கி என்ன வாங்குறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு கார் பார்க் இருக்குது. இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்ததுமே வந்து இங்கே கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்யூஸ் தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இதுவுமே வந்து நம்ம சொந்தமாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து ரெடி டு ஹார்வெஸ்ட்டு எதில் வந்து எழுதி இருக்குதோ அதை மட்டும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே தனித்தனியாக வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஒரு செக்ஷனாக பிரித்து இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்குறாங்க. நல்லா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறத வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து இங்கே போர்ட்லேயே வந்து எழுதி போட்டிருக்குறாங்க.
இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து லெட்யூஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க. எல்லாமே வந்து விதவிதமாக சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ரோ ஆகிருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் ஹார்வெஸ்டிங்னு எழுதியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி பிளான்ட் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே பறித்து சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நம்மளோட சாலட் வந்து ஓனாக வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எழுதி போட்டிருந்தாங்க. எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி லெட்யூஸ்லாம் எதுவுமே ஹார்வெஸ்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நல்லா சூப்பராக தலை க்ரோ ஆகிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, கொத்தமல்லி இலை தான். கொரியாண்டர் லீவ்ஸ் தான் வந்து ஃபுல்லாக வந்து க்ரோ பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தான் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராபெரி வந்து நிறைய பேர் பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராபெரி இல்லை, எல்லாம் காலையிலேயே வந்து பிக் பண்ணிடுவாங்களாம். நம்ம வந்தது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஜாமில் மாட்டி நம்ம வரத்துக்கே வந்து 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஸ்ட்ராபெரி பிக் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே பிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால. இதெல்லாம் வந்து இன்னுமே வந்து நல்லா க்ரோ ஆகினா தான் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி எதுவும் நாங்கள் வந்து இப்போதைக்கு பிக் பண்ணலை. இங்கே வந்து ஆல்ரெடி பிக் பண்ணி வச்சுருக்கிறதே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், சின்ன சின்ன ஸ்ட்ராபெரியாக தான் வந்து இங்கே இருக்குது. அதாவது கொஞ்சம் ஏரியா மட்டும் தான் வந்து பப்ளிக் வந்து பிக் பண்ணுற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ட்ராபெரி பிக் பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எங்கே ஸ்ட்ராபெரி கிடச்சிருந்த கிடச்சியா? யாராவது கிடச்சாங்களா? நம்ம தசீம் குட்டி வந்து வீட்டில் கொடுத்து ஸ்ட்ராபெரி சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டார். இங்கே வந்தோடனே என்னன்னு தெரியல, அப்படியே செடியில் இருக்கிறதே வந்து கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி பரவாயில்ல, நம்ம போயிட்டு அவங்க ஏற்கனவே பிக் பண்ணி வச்சுருக்குறாங்கல்ல, அதை வந்து வாங்கி சாப்பிட்லாம். இங்கே வந்து அந்தளவுக்கு பெரிய பெரிய ஸ்ட்ராபெரிலாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லோரும் பிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால. இது ஃபுல்லாகவே நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நம்ம பப்ளிக் வந்து பறித்து சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. அதாவது நம்ம வந்து பே பண்ணிட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து விற்கிறதுக்காக வச்சுருக்கிற ஸ்ட்ராபெரி தான். நம்ம பிளான்ட்டாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், ஸ்ட்ராபெரி மட்டும் வாங்கி சாப்பிட்றதா கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த ஒரு பாக்ஸ் வந்து 8 ரிங்கிட் வந்து சொல்லியிருந்தாங்க. இது கூடவே வந்து சாக்லேட் டிப்போ வந்து வாங்கியிருந்தோம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது சாப்பிட்ற மாதிரி, நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் டிப்பில் வந்து டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்றப்ப அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் இது வந்து எங்களுக்கு பத்தலை. அதுக்கப்புறம் ஒரு 3-4 பாக்ஸ் வந்து வாங்கி இங்கேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்படி சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து ஆசை தீர வந்து ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து கேளுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ணும், அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோன்னா வீணாக போயிடுது. அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேங்குது. அதனால் இங்கேயே எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த அளவுக்கு ஆசை தீர வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரிலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் செடிலாம் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. இங்கே நிறைய கலரில் வந்து ரோஸ் வந்து வச்சுருக்குறாங்க. ஒன்றுமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் வந்து இப்போதைக்கு நம்ம இன்னும் கார்டன் செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால எல்லாமே வாங்கலாமா வேணாமான்னு அப்படியே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் செடி மட்டும் முக்கியமாக எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருந்ததை மட்டும் நான் வந்து வாங்கிக்கிட்டேன். இந்த எல்லோ ரோஸ் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது வந்து எல்லோ ரோஸ் ஆல்ரெடி நம்ம பழைய வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதையே நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இங்கே
ரோஸ் தவிர்த்து இன்னுமே இங்கே நிறையா வந்து பூச்செடி வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் என்ன வாங்குறது அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா வந்து கார்டன் இன்னும் செட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இங்கே க்ரோ ஆகிற இந்த பிளான்ட்லாம் வந்து நம்ம ஊரில் க்ரோ ஆகுமா, நம்ம இருக்கிற இடத்துல க்ரோ ஆகுமா அப்படிங்கிறது தெரியாமல் நான் வந்து ரோஸ் மட்டும் தான் நான் வந்து இங்கேருந்து வாங்கியிருந்தேன். இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கியிருந்தேன். ஸ்ட்ராபெரி ஃபார்ம்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆசை தீர ஸ்ட்ராபெரியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா பார்க் தான் வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தது வந்து ஃப்ளோரா பார்க் கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹாபிட்டோன் வில்லேஜ் வந்து போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் இந்த ஜாமில் வந்து 4 கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. அது இதில் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளோரா பார்க் வந்து பார்க்குறதுக்கு வந்தாச்சு. இந்த ஃப்ளோரா பார்க் வந்து நாங்கள் ரீச் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு தான் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஜாமில் வந்து வந்தது 3 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். இது வந்து ஒரு 15 கிலோமீட்டர் என்னமோ தான் வந்து போட்டிருந்தது. ஆனால் வந்து 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு மணிக்கு கிளம்புனாங்க, 4 மணிக்கு தான் வந்து சேர்ந்துருந்தோம். இடையில ரொம்ப பசி தாங்க முடியலன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பாடும் வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ ஃப்ளோரா பார்க்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். நல்லா சூப்பராக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பார்க்குற இடம் எல்லாமே வந்து கலர் கலராக ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளேயும் வந்தாச்சு. உள்ளே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அவ்வளோ கலர் கலராக நல்லா சூப்பராக வச்சுருக்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா வந்து பிரைட்டாக சூப்பராக இருக்குது. மேலேருந்து நல்லா வெளிச்சம் வர மாதிரியும் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பெட்டூனியா எல்லாமே ப்ளூ கலர். இந்த இடத்த வந்து பாருங்களேன், சுற்றியுமே வந்து ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. அப்படியே கலர் கலராக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது படத்துலலாம் வந்து பார்த்த மாதிரி நேரில் பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் மட்டும் வந்து பூ இன்னும் பூக்கலை. மற்ற பூவெல்லாம் பூத்துருக்கிறப்ப இந்த பூ மட்டும் இன்னும் பூக்காமல் இருக்கிறது. இந்த இடத்துல அப்படியே க்ரீனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பூ வந்து பூத்துருந்துச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலரில் இருந்திருக்கும். நாங்கள் வந்து இந்த இடத்துக்கிட்ட என்ட்ராகிறப்ப டைம் வந்து 4 மணின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இடத்துல வந்து 6:30 மணி வரைக்கும் தான் இருக்க முடியும். நீங்கள் வந்து அப்படி இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துடுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு டைமும் வந்து பத்தலை. ரொம்ப குயிக்காக வந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் நேரம் கூட உட்காந்து ஒரு ரசித்து பார்க்குற மாதிரியே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது எல்லாமே வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து இன்டோர் கார்டன் தான். இது இல்லாமல் அவுட்டோர் கார்டனும் வந்து இருக்குது. அந்த இடத்துல வந்து போய் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் சுத்தமாக பத்தவே இல்லை. இப்போ இன்டோர் கார்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ கலர்ஸ், எப்படி இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. பார்க்குற இடம் எல்லாமே வந்து பூச்செடியால் வந்து வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே ரசித்து பார்க்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ பிளான்ட்டும் எப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வந்து தோணுது. அதாவது சின்ன சின்னதாக வந்து ஒரு பாட்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளோரா பார்க் உள்ளேயே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட வச்சுருக்குறாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாடுற மாதிரி ஊஞ்சல், அதுக்கப்புறம் வந்து நிறையா பிளாக்ஸ்லாம் சேர்க்குற மாதிரியான இடம்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அதுக்கு தனியாக ஒரு பிளேஸும் வந்து ஒதுக்கி வச்சுருக்குறாங்க.
இவ்வளோ பிளான்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு மலை மாதிரி ஃபுல்லாக ஏறி போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா நடக்கிறவங்க வந்து நல்லா சுற்றி பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து சன்ஃப்ளவர்லாம் வந்து க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து காமிச்ச இடத்துல வந்து சன்ஃப்ளவர் வந்து பூக்கவே இல்லை. இங்கே வந்து நல்லா பூத்துருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா சின்ன சின்ன செடியிலேயே வந்து இந்த மாதிரி சன்ஃப்ளவர் பூக்கும் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோரா பார்க் உள்ளேயே வந்து இந்த ஹாபிட்டன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் வந்து கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி க்ரீனாக கார்பெட் புல்லு தான் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான் வச்சு செட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸில் வந்து விளையாடுறதுக்கு. ஆள் இல்லை. இந்த இடம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்த விட்டு தசீம் குட்டிக்கு போகவே மனசு வரல. இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் டைம் வந்து ஓடினதே தெரியல எங்களுக்கு. ரொம்ப குயிக்காக ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக தசீம் குட்டியை அங்கேருந்து கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வர்றதுக்கே நமக்கு வந்து போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவன் வந்து அங்கேயே விளையாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னும் நம்ம வந்து அவுட்டோர் கார்டன் வந்து பார்க்க போகவே இல்லை. அங்கே போயிட்டு வந்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ அவுட்டோர் கார்டன் வந்து போயிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி மில்க் ஏன் அல்கான ஸ்ட்ராபெரி மில்க் அது டேட்டில நம்ம போட்டுருக்க மா போட்டுருக்குதா எங்க போகுது இது தெரியல போ அததான் வலிக்குது இப்போ நம்ம வந்து அவுட்டோர் கார்டன் தான் வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். இன்டோர் கார்டனே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து மேலேருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. தசீம் குட்டி வேறு இன்டோர் கார்டன் விட்டு அவருக்கு வர மனசே வரல. திரும்ப அங்கே போகணும் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்து பிளாக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு விளையாடிட்டு இருந்தார்ல, அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்.
இப்போ அவுட்டோர் கார்டன் வந்து பார்க்குறதுக்காக வெளியில் வந்துட்டோம். இங்கேயுமே சேம் அதே மாதிரி தான் வந்து பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. எப்படி தான் இவ்வளோ செடி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவுட்டோர் கார்டனில் வந்து அந்தளவுக்கு இன்னும் பூக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு சீசனுக்கு மட்டும்தான் நல்லா பூக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இன்னும் பூக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவுட்டோர் கார்டன் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் மேலே வந்து ஏறி போனேன். அதுக்கு மேலே வந்து என்னால் சுத்தமாக ஏறவே முடியல. ரொம்பவே டயர்டாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபாராவையும் தசைனையும் மட்டும் போயிட்டு நீங்கள் போய் பார்த்து மேலே எடுத்துகிட்டு வாங்க வீடியோலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தான் ஃபோனை கொடுத்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஃபாராமா வந்து மேலே ஏறி போகிறப்பவே வந்து டைம் பார்த்திங்கன்னா 6-9 ஆகிடுச்சு. ஆனால் 6:30க்கெலாம் வந்து நம்ம வந்து கீழே இறங்கி ஆகணும். என்னால் சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். தசீன் வந்து அங்கே வியூ பாயிண்ட் கிட்டே நின்றுட்டு கையை காமிச்சிட்ருக்கிறான் பாருங்கள். அது வரைக்கும் வந்து ஏறி போகணும். நான் வந்து பாதியோடையே ஸ்டாப் பண்ணிட்டேன். சுத்தமாக என்னால் முடியல ஏறுறதுக்கு. கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளோரா பார்க் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னா நல்லா டைம் எடுத்து சுற்றி பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த மாதிரி வந்து சுற்றி பார்க்கலாம். ஓரளவுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து குயிக்காக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு வந்ததுனாலையோ என்னமோ தெரியல, நமக்கு சுத்தமாக டைமே பத்தலை. எல்லா இடத்துலையும் அவசரம்னு போனதுனால நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து டயர்டான மாதிரி ஆயிடுச்சு. மேலே இருந்து ஃபாரா எடுத்திருந்த வீடியோ தான் இது. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. நல்லா சூப்பராக வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து இது வந்து ஃபுல்லாக இன்னும் செட் பண்ண முடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபாரா சொல்லியிருந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாம்மா செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி முடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வரப்போ கொஞ்சம் நேரம் நல்லா டைம் எடுத்து சுற்றி பார்க்குற மாதிரி வரணும். மேலே வந்து ஏறி போனதுக்கப்புறமா அங்கேயும் வந்து ஒரு கெஃபே வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே ஏதாவது வாங்கி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். அங்கே போயிட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை அப்படிங்கிறதுனால குயிக்காக எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். தசீன் வந்து அங்கே தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிருந்தான் போல். ஸோ இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டு அப்புறம் இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நானுமே இந்த பிளேஸ்லாம் உங்களோட சேர்ந்து இந்த வீடியோவில் தான் வந்து பார்க்குறேன். என்னால் வந்து மேலே சுத்தமாக ஏறி போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த வீடியோவில் தான் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்குறேன். நல்லா சூப்பராக செட் பண்ணுறாங்க. இன்னுமே செட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் நிறையா செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நிறையா ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வரப்போ சூப்பராக செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வரணும்னு ஒரு ஆசையும் இருக்குது. பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதோட வந்து கேமரூன் ஐலாண்ட் சீரீஸ் வந்து முடியுது. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ நைட்டே வந்து நாங்கள் கேளுக்கும் வந்து கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.